இது உங்கள் டெக்ஜி சேனல். இன்றைக்கி நம்ம ஐக்யூ மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன புதுசாக ஐக்யூ அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ஓப்போவோட சப் பிராண்ட் ரியல்மின்னு அவங்க கொண்டு வந்த மாதிரி விவோ அவங்களோட சப் பிராண்டு தான் இந்த ஐக்யூ. ஐக்யூ வந்து ஒன்லி வந்து கேமிங் ஃபோன், அதுக்கப்புறம் ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கு ஈக்குவலான ஃபோன்ஸை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் February 25 அன்னைக்கு அவங்களோட ஃபஸ்ட்டு மொபைலை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ இந்தியாஸ் ஃபஸ்ட் 5G ஃபோன் அப்படின்னு அவங்க விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் Snapdragon 865 ப்ராசஸர், பேக்கில் குவாட் கேமரா செட்டப், ஃப்ரண்ட்டில் டுவல் கேமரா, அதுக்கப்புறம் AnTuTu பெஞ்ச் மார்க்கில் இதுதான் இப்போ ஹையஸ்ட் இதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏர் ட்ரிகர்ஸ், அப்புறம் AMOLED பேனல், 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஸ்க்ரீன், 5000 mAh பேட்டரி, USB-C டைப், அதுக்கப்புறம் ஆடியோ ஜாக் எல்லாமே நார்மலாக கொண்டு வந்துருக்காங்க. இதில் கலர் ஓஎஸ் கொண்டு வர்றதாக இருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் February 25 அன்றைக்கி தான் லான்ச் பண்ண இருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸை February 25 அன்றைக்கி பார்ப்போம். February 20th அன்றைக்கி ரியல்மி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட X50 ப்ரோ அப்படின்ற ஒரு 5G ஃபோனை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதுதான் இந்தியாஸ் ஃபஸ்ட் 5G ஃபோன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ஐக்யூ, அதாவது அவங்களோட சப் பிராண்டு தான், அவங்க கொண்டு வர போகிறத முன்னாடியே இவங்க கொண்டு வர்றாங்க. ஸோ 2 பேரும் ஹெவி காம்படிட்டரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட அனௌன்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா February 24 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் Snapdragon 865 ப்ராசஸர், சேம் 90 ஹெர்ட்ஸ் AMOLED பேனல். ஆனால் இதில் ஏர் ட்ரிகர்ஸ் எல்லாம் வராது. இது நார்மலாக வேல்யூம் பட்டன், அதுக்கப்புறம் பவர் பட்டன் மட்டும்தான் இருக்கும். இது ஒரு மிட் ரேஞ்சுக்கான ஃபோன். ஸோ நியர்லி 25,000 கிட்ட இந்த ஃபோன் வரும். ஏன்னா இதில் 6 கேமராஸ் கொடுத்துருக்காங்க டோட்டலாக. பேக்கில் 4 கேமராஸ், ஃப்ரண்ட்டில் டுவல் கேமரா. ஸோ இதில் வந்து எட்ஜில் வந்து அவங்க டுவல் கேமரா செட்டப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் அதே Snapdragon 865, அதே 5G மோடம், அதே 5000 mAh சி டைப். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தா இவங்க ஐக்யூவுக்கு போட்டியாக தான் இந்த ஃபோனை ஐக்யூவுக்கு முன்னாடியே லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபோன் February 24 அன்னைக்கு தான் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ February 24 அன்னைக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குவோம். February 25 அன்னைக்கு ஐக்யூ மொபைல்ஸை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஐக்யூ மொபைலோட பிராண்ட் அம்பாசடராக இப்போதைக்கு விராத்கோலியை நியமிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபோன் ஐக்யூ எப்படி இருக்குன்றத February 25 அன்னைக்கு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேமாதிரி வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.